வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி அரைச்சி விட்ட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 6 வரமிளகாய், 1 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 5 சின்ன கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். எடுத்து எல்லாத்தையும் 4ஆக கீறி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காய் வதக்கின எண்ணெயிலேயே 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 50 கிராம் சின்ன வெங்காயத்தை கீறி சேர்த்துக்கலாம். ஒரு கட்டி பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை கலந்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். புளி கரைசலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். இப்போ சுவையான அரைச்சி விட்ட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி.